துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இன்று இரவு எனக்கு கொடுத்த வேத வசனம், ஆண்டவர் செய்ய போகும் ஒரு காரியம். இயேசு சொன்னார் லூக்கா 12:49, பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அக்கினியை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. எலியா சொல்லுகிறார் 1 ராஜாக்கள் 18:24, அக்கினியினால் பதில் தரும் தேவனே தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அதற்கு எலியா எப்படி ஜெபம் பண்ணுகிறான், அதைத்தான் நாம் இன்று செய்ய போகிறோம். அதே பகுதியில் 37ஆம் வசனம் 38, 39 வாசித்து பாருங்கள். அதிலே எலியா இப்படி ஜெபம் பண்ணுகிறான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணி பார்க்கிறார்கள், அவள் இரத்தத்தை சிந்தி பார்க்கிறார்கள், பதிலே இல்லை. அதன் பிறகு எலியாவின் நேரம் வந்தது. அப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான், கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். இரண்டாவதாக அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உமது ஊழியன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். நான் உமது ஊழியன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். மூன்றாவதாக, இந்த காரியங்களை எல்லாம் உமது வார்த்தையின்படி செய்தேன் என்று விளங்க பண்ணும். நான் என்னென்ன செய்திருக்கிறேனோ, இந்த பலிபீடம், இந்த தண்ணீர், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரும் தேவனே தேவன் என்ற சவால், இதெல்லாம் நீர் சொல்லி நான் செய்தேன் என்பதை நீர் விளங்கச் செய்யும். நான் தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டேன் சுவாமி, நீர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன் சுவாமி, அதை நிறைவேற்றும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணினான். தீர்க்க தரிசனம் பெற்றுவிடலாம், சொல்லிவிடலாம், ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படி ஜெபம் பண்ணவில்லை என்றால் அதில் பிரயோஜனமே கிடையாது. பாருங்கள், எலியா கர்த்தரிடத்திலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தையை பெறுகிறான். நான் அக்கினியை அனுப்புவேன், பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொண்டு வா, ராஜாவை கொண்டு வா, எல்லாரையும் கொண்டு வந்துட்டான். அதன் பிறகு அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீர் சொன்னீர், இப்போ அக்கினி வரட்டும், நெருப்பு வரட்டும், நான் தான் ப்ராஃபஸி பண்ணிட்டேனே வரட்டும் என்று. அவன் அப்படி சொல்லவில்லை. அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவனே நீர் சொன்னபடி நான் செய்திருக்கிறேன் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி அதை விளங்க பண்ணும். என்னை கேட்டருளும் சுவாமி, என்னை கேட்டருளும் சுவாமி என்று கலங்கி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணினான். அக்னி வந்தது. அதன் பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மழையை அனுப்ப போகிறேன். I am going to send rain. இப்போதான் அக்னி வந்தது, பின்னாலேயே மழை. ரெண்டுத்துக்கும் சம்மதமே கிடையாது பாருங்க. அதே மேகத்திலிருந்து, அக்னி வந்த மேகத்திலிருந்து தான் மழையும் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போ சுத்திகரிப்பு வருகிறதோ அப்பொழுது செழிப்பும் வரும். சுத்திகரிப்பு இல்லாமல் செழிப்பு வரவே வராது. ரெண்டையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அதே மேகத்திலிருந்து. அதன் பிறகு அவன் போய் ராஜாவிடம் சொல்லுகிறான், இதோ பெரு வெள்ளத்தின் இரைச்சல் கேட்கப்படுகிறது, நீர் உமது ரதத்தை பூட்டி உமது இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் ஓடுகிறான். ஆனாலும் எலியா அந்த இடத்திலே தங்கி இருந்து 7 முறை தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்றாடுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். He never took God for granted. அக்னி நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு, இப்போ மழை வரும்னு சொல்லிட்டாரு, அது வந்துடும், நம்ம போய் ஜாலியாக கொண்டாடலாம், ராஜா ஃபேவர்லாம் நமக்கு வந்துருச்சே, ராஜாவே பார்த்துட்டார், நான் சொன்ன எல்லாம் நடக்கும் என்று பெருமிதத்தோடு அவன் இல்லை. தன்னை தாழ்த்தினான், அழுதான்.
மழை வந்தது. இன்றும் அதை செய்யவே வந்திருக்கிறோம். இனி வரும் நாட்கள் பெரு வெள்ளத்தின் இறைச்சலின் வருடங்களாக இருக்க போகிறது. அழிக்கும் மழையை நம்ம பார்த்தோம். இனி செழிக்க வைக்கும் மழையை கர்த்தர் அனுப்ப போகிறார். ரட்சிப்பின் மழையை அனுப்ப போகிறார். ஆண்டவரே, நீர் தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நானும் அது ஊழியக்காரன் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் இதை சொல்லி நான் இவைகளை செய்திருக்கிறேன் என்று விளங்க பண்ணும்படி இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அக்கினி அனுப்பும் என்று சொன்னார். இனி வரும் காலம் ஆண்டவர் தம் குமாரையும் குமார்த்திகளையும் தீர்க்கதரிசிகளாக மாற்றும் காலம். அந்த படை பெரிதாக போகிறது. தீர்க்கதரிசிகளின் கூட்டம் பெரிதாக போகிறது. அதன் மூலமாக தேவனுடைய சித்தம் தேசத்தில் இறங்க போகிறது. இந்த 3 காரியங்களை கர்த்தர் இனி வரும் நாட்களிலே செய்ய போகிறார். ஆகவே தைரியமாயிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது இப்பொழுது இறங்கி அதினதின் காலத்திலே அவர் தீர்மானம் பண்ணினதை உங்களுக்கு கொடுக்க ஆவல் உள்ளவராக அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். இந்த வசனத்தை நம்புங்க. நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஏசப்பா, இந்த வசனத்தை நம்புகிறோம் அப்பா. அதினதின் காலத்திலே நேர்த்தியா எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்கிற தகப்பனே, மத பிள்ளைகளுக்கு என்னென்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறீரோ அத்தனையும் நேர்த்தியாய் நீர் செய்வீர். உமக்கு நன்றி. அதை நம்புகிறோம். உம்மை நம்புகிறோம். நீர் அவர்களுக்கு தகப்பனாக இருப்பதற்காக நன்றி, 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 நன்றி ஏசப்பா. அவர்களை கைவிடாத தகப்பனாக இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், ஏசப்பா நீர் என்னை நேசிப்பதற்காக நன்றி ஏசப்பா. நான் உம்மை நம்புகிறேன். கரெக்டா திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீர். எங்க அப்பா பரம தகப்பன் ஏசப்பா திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும், என்ன என் பிள்ளை படிக்கணும், நான் என்ன வேலை செய்யணும், நான் என்ன சம்பாதிக்கணும், இன்னைக்கு என்ன குடும்பத்திற்கு செய்யணும், எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதை நிறைவேற்றுவீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. வாயை திறந்து உள்ளத்தை திறந்து சொல்லுங்கள், நன்றி, நன்றி ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் விசுவாசத்தின்படியே அவர்களுக்கு செய்யும் சுவாமி, செய்யும் அப்பா, செய்யும் அப்பா. அவர்களுக்கு தீர்மானம் பண்ணின அத்தனையும் நிறைவேற்றும், அத்தனையும் நிறைவேற்றும். அத்தனையிலும் செழிப்பை தாரும், அத்தனையிலும் மன மகிழ்ச்சியை தாரும். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உமது பங்காளர்களாக மாற, உமது ஊழியர்களாக மாற, ஜெப வீரர்களாக மாற அவர்களை இப்பொழுது மறுரூபப்படுத்தும் ஏசப்பா, மறுரூபப்படுத்தும். குடும்பமாக உம்மை பின்பற்ற அத்தனை பேர் மீது உமது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும், ஊற்றும், ஊற்றும். புது ஆவி, இறைவனுடைய ஆவி அவர்களுக்குள் இறங்குவீராக. நீர் இந்த பாக்கியத்தை கொடுத்து அவர்களை கனம் பண்ணுவதற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதியும், வாரத்தை ஆசீர்வதியும், நன்மையினால் நிரப்பும். கூடவே இரும் ஏசப்பா, கூடவே இரும். இயேசு அழைக்கிற ஊழியத்தையும் நீரே நடத்துகிறீர். கருண்யாவை, சீஷாவை நீரே நடத்துகிறீர். தொடர்ந்து நடத்தும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.